ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடைமுறை கிறிஸ்தவம், பிராக்டிகல் கிறிஸ்டியானிட்டி, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வாழணும்? பொதுவா பவுல் தன்னுடைய எல்லா நிருபங்களையும் எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா, முதல்ல உபதேச கோட்பாடுகள் எழுதுறாரு. பின்னர் இந்த உபதேச கோட்பாடுகளுக்கு அடிப்படையா எப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு எழுதுறாரு. அதுல நம்ம ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து எழுதப்பட்ட காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். குறிப்பா அந்த கடைசி 2 வசனம், 20வது வசனம், 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் மேல் குவிப்பாய், நீ தீமைக்கு தீமை செய்யாம தீமையை நன்மையினால் வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு. இதை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இந்த எரியும் அக்னி தழலை குவிப்பாய்ங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன். எப்படின்னா, நாம செய்யற நன்மையில அவனுக்கு எப்படி ஒரு உணர்வு வரணும் அப்படின்னா, இப்படி ஒரு காரியத்தை நான் இவங்களுக்கு செஞ்சுட்டேனே அப்படின்னு ஒரு ரிமோர்ஸ், ஒரு மன வருத்தம் வரணும். அந்த மன வருத்தம் எப்படி இருக்கும்னா, தலையில தீ அள்ளி வச்சு அவருக்குள்ள அந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு வருத்தம் வரணும். அப்படி ஒரு வருத்தம் வரக்கூடிய அளவுக்கு நம்ம நன்மை செய்யணுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். சரி, இந்த காரியத்தை பேசிக்கா இந்த வசனம் எங்க இருந்துன்னா, நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 21, 22ங்கிற வசனத்தை தான் இங்க கோட் பண்ணியிருக்கிறாரு பவுல். ஆனா இது இங்க மட்டும் இல்ல, நம்ம இதை யாத்ராகமத்துல பார்த்தோம், தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சமாரியாவுக்கு போகும்போது நடக்கக்கூடிய காரியத்தை குறித்து பார்த்தோம். அதையும் தாண்டி கெத்செமனே தோட்டத்தில் அந்த காதை வெட்டுற இதெல்லாம் குறித்து பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் இதனுடைய பின்னணியை கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த வசனத்தை சொல்லும் பொழுது நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஆரம்பிச்சோம்ல, இந்த உலகத்திலேயே பகைமை அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்க பகையை பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் தேவன் நம்மளை சத்ருவா தான் பார்த்துருக்கணும், அதுதான் நியாயம், அதுதான் நீதி. நாம தேவனை எப்படி பார்த்தோம்னா சத்ருவா தான் பார்த்தோம். எப்படின்னு கேக்குறீங்களா? அவர் என்ன செய்ய சொன்னாலும் கரெக்டா ஆப்போசிட்டா தான் செய்வோம். பேசிக் இயல்பாவே அப்படிதான் நடந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த மனிதனை படைச்சது பினாக்கிள் ஆஃப் கிரியேஷன் சொல்லலாம், இல்ல த பெஸ்ட் எவர் கிரியேஷன் சொல்லலாம். எல்லாத்தையும் படைச்சாரு, எல்லாமே பெஸ்டா தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் யாருக்காக படைச்சாருன்னா அந்த மனிதனுக்காக தான் படைச்சாரு. ஏன்னா எல்லாத்தையும் படைச்சிட்டு நல்லது நல்லதுன்னாரு, இவனை படைச்சிட்டு மிகவும் நல்லதுன்னாரு. ஏன்னா இவனுக்காகத்தான் எல்லாம். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவரையே வருத்தப்பட வச்சவன் இவன். எப்படி கேக்குறீங்களா? அந்த நோவாவுடைய காலகட்டம் வரும் பொழுது, இந்த மனுஷனை படைச்சதுக்காக யோசிச்சு பாருல, இந்த ஆடு மாடை படைச்சதுக்காகலாம் வருத்தப்படல. புரியுதா உங்களுக்கு? ஆடு மாடு பாம்பு புலி இதெல்லாம் படைச்சதுக்கெல்லாம் வருத்தப்பட்ட மாதிரி பைபிள் இல்ல. ஆனா தன்னுடைய சாயலாகவே இந்த மனுஷனை படைச்சார்ல, த சூப்பர் பெஸ்ட் எவர் கிரியேஷன், அவனை பார்த்துதான் இவனை படைச்சதுக்காக ரொம்ப மனஸ்தாபப்பட்டாராமா. அப்ப எந்த அளவுக்கு இவன் அவர் சொன்னதுக்கு எதிராக வேலை செஞ்சிருப்பான். அப்படியே இது நோவாவுடைய காரியத்தை பாக்குறோம். 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் ஆதியாகமத்துல. அப்படியே 11வது அதிகாரம் வந்தீங்கன்னு வச்சுட்டீங்களா, நம்ம ஐயா நிம்ரோத் என்ன பண்ணுவாரு? தேவன் என்ன சொன்னாருன்னா, பழுகி பெருகி எல்லா பக்கமும் செதறி நீங்க ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னாரு. ஆனா அவன் என்ன சொன்னான் பாருங்களேன், வெளியெல்லாம் போயிடாதீங்க, எல்லாரும் வாங்க, இந்த சினையார் தேசத்துல வாங்க, இங்கேயே நம்ம இருந்து இந்த இடத்துல ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம், வானத்தை தொடுற அளவுக்கு. ஏன் இந்த மலையை காமிட்டுலாம், மலையை அனுப்பிச்செல்லாம் பயம் கட்டிட்டு இருக்கிறாருல, நாம ஒரு கோபுரத்தை கட்டி வானம் வரைக்கும் தொட்டுருவோம், மலை எப்படி நம்மளை அழிச்சிருதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பேசிக்கா மனிதன் இயல்பாகவே அவன் செய்யற எல்லா காரியமே யாருக்கு எதிராக செய்யறானோ இல்லையோ தேவனுக்கு எதிராக மட்டும்தான் செய்வான். அதான் தாவீதும் பாவம் செஞ்சோன்னு சொன்னார்ல, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னாரு. பாவம் அப்படின்னாலே அது கர்த்தருக்கு விரோதமா இதை இயல்பா செய்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு எனிமிட்டி, பகைமைங்கிறது தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த பகைதான் மிகப்பெரிய பகை. யோசிச்சு பாத்தீங்களா? இவனுங்க எல்லாரும் தேவனை பகைச்சிட்டு இருக்கும் பொழுது, தேவனுக்கு எதிராக இவன் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, எங்கேயாவது தேவன் இவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஸ்டாப் பண்ணாரா? சன்லைட்டை ஸ்டாப் பண்ணாரா? ஆக்சிஜனை ஸ்டாப் பண்ணாரா? தண்ணியை ஸ்டாப் பண்ணாரா? இவங்களுக்கு ட்ரெஸ் இல்லாம இருந்துச்சா? இவங்களுக்கு உணவு இல்லாம இருந்துச்சா? அப்போ அதாவது இயற்கையா கிடைக்க வேண்டிய எந்த காரியமாவது கிடைக்காம இருந்துச்சா? இன்ஃபேக்ட் அந்த அந்த 6, 7 ஆதியாகமத்துல பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்த விஷயம் இல்ல, பல நாளா இந்த காரியம். அதாவது இவர்களுடைய எண்ணத்தின் தோற்றம், எண்ணம் மட்டும் இல்ல, எண்ணத்தின் தோற்றம் எல்லாம் எப்போதாவது அல்ல நித்தமும் பொல்லாதா இருந்துச்சுன்னு வசனம் சொல்லுது. அப்படி பொல்லாதா இருந்த உடனே கடுப்பாயி டக்குனு இருறா, உனக்கு ஆக்சிஜன் இல்லாம 4 நாள் பண்ற, அப்பதான் புத்தி வரும், செஞ்சிருக்கலாம்ல, தண்ணி இல்லாம ஆக்குற, எதையுமே செய்யல அவரு.
இதுக்கப்புறம் நோவா பிரசங்கம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷம் பிரசங்கம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரும் நீதியை பிரசங்கம் பண்ணது ஒருத்த கூட மனம் மாறல. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டுச்சா, அல்லது ஒரு ஆத்மா பேழைக்குள்ள வந்துச்சா? வரல. 8 பேர் தான் உள்ள கடைசி வந்தாங்க, நோவா ஃபேமிலி மட்டும்தான். அப்ப இவ்வளவு நாள் இவன் நீதியை பிரசங்கித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் பிரசங்கிக்க வச்சிருக்கணும்? ஏன் நோவா நீதி அன்னைக்கு பிரசங்கிச்சிருக்கணும்? அழிக்கிறன்னு முடிவு பண்ணியாச்சுல சார். அவங்க மனஸ்தாபப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவனை ஏண்டா படைச்சோம் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்றான். அந்த அளவுக்கு அவரை பகைச்சிட்டான். பகைச்சதுக்கு அப்புறம் திருப்பி இவனை ஏன் வாழ வைக்க ட்ரை பண்ணணும்? அப்ப கூட ஆண்டவர் ஸ்டாப் பண்ணல. பாத்தீங்களா? ஸ்டாப் பண்ணல. சத்ருவா தான் இருக்கிறான், அவரு சிநேகமா தான் இருக்கிறாரு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவன் சத்ருவா தான் இருக்கிறான், அவரு சிநேகமா தான் இருக்கிறாரு. அப்படியே நீங்க இந்த ப்ராடிகல்சன் ஸ்டோரிக்கு வந்தா கூட, இவன் வெளியே போயிட்டான். அப்பாட்ட சொத்தை பிரிச்சு வாங்கினாலே அப்பா செத்ததா அர்த்தம். அப்படி அதான் அர்த்தம் அதுக்கு, அந்த கலாச்சாரத்துல. என்ன பொறுத்தவரை நீங்க செத்துட்டீங்க சார், கொடுங்க சார் சொத்தை அப்படின்னு வாங்கிட்டு போயாச்சு. சரி, போனவன் ஒரு பிசினஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆனா இல்ல, இல்ல எங்கேயாவது ஷேர் மார்க்கெட்ல விட்டு ஃபெயில் இல்ல, விபச்சாரத்திலையும் சூதாட்டத்திலையும் எல்லாத்தையும் இழந்துட்டான். அப்ப ஏறக்குறைய அப்பாவுக்கு சத்ருவா இருக்கிறான். அப்பா பேரை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். உள்ளூர்ல வாழ்ந்தான், தூரதேசத்துல போய் வாழ்ந்தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா இவன் சத்ருவா இருக்கும்போது கூட அப்பாவுடைய ஸ்நேகம் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்போ இவன் சத்ருவா இருக்கும் பொழுதும் அவர் சிநேகிக்கிறத பாக்குறோம். இதே மாதிரிதான் தேவன் மனிதன் முழுக்க முழுக்க மோசமானதுக்கு அப்புறம் கூட ரோமர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நீதிமானுக்காக ஒரு மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிப்பான்னு சொல்லல, மரிக்க துணிவான். சரி சார், 1000 தான் இருந்தாலும் ஒரு நல்ல குடும்பம், நான் செத்தாலும் பரவாயில்ல அந்த குடும்பம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம் பாவிகளா இருக்கையில், அப்படின்னா தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் யாரு மரித்தா? கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்போ இவ்வளோ எனிமிட்டி இங்க இருக்கும் போதும் அங்க அவ்வளவு சேரிட்டி லவ் இருக்கிறத பார்க்க முடியுது. இவ்வளோ எனிமிட்டி. ஏன் எனிமிட்டி சேரிட்டி லவ்னு சொல்றேன்னா, அன்கண்டிஷனல் லவ். அது ஏதோ இவன் நல்லது செஞ்சா நேசிக்கிற லவ். இவன் தீமை தான் செய்வான், இவனுக்கு தீமை செய்யறத தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆனாலும் எனக்கு அன்பு காட்டுறதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை. ஆப்ஷனே இல்லைன்னா எனக்கு வேற எந்த விருப்பமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அன்பு காட்டுறதை பார்க்க முடியுது. இந்த மாதிரி தான் நம்ம சத்துருக்களை சிநேகிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் நம்ம காட்டுது. ஏன் இந்த மாதிரி சிநேகிக்கணும் அப்படின்னா, என்ன அவுட்கம் வரணும்? எப்படி வரணும்? அவன் தலையில எரிகிற அக்னி தழல், அதை நான் ஏற்கனவே சொன்னேன். எகிப்திய கலாச்சாரத்தின்படி எரிகிற அக்னி தழலை தலையில வச்சுட்டு போனா என்ன அர்த்தம்னா, மகா கணம் பொருந்திய மக்களே, நான் செஞ்ச தப்புக்காக நான் வருத்தப்படுறேன். நான் வருத்தப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, என் உள்ளம் எரியுது, வெக்கத்தினால நான் ரொம்ப கூனி குறுகி போனேன், அதனால எனக்குள்ள பத்திக்கிட்டு எரியுது. எப்படி எரியுதுன்னு கேக்குறீங்களா? இந்த தீ, இந்த கனல், இந்த அனல் எவ்வளவு ஒரு கொடூரமானதோ அந்த அளவுக்கு என் மனசுக்குள்ள இந்த குற்ற உணர்ச்சியும் நான் செய்த தவறும் என்ன அப்படியே கொள்ளுது சார் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதைத்தான் அங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க. அப்போ நாம அவர்களை மன்னிக்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, இப்படி ஒரு முடிவு அவங்க எடுக்கக்கூடிய அளவுக்கு. நம்மள எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, அடுத்த வசனத்துக்கு போறதுக்காக தான் சொல்றேன். பேசிக்கா நம்ம என்ன பண்ணோம்னா, ஒருத்தர் நமக்கு தீமை செஞ்சான்னா, நான் கிறிஸ்தவன், அதனால அவனுக்கு நான் தீமை செய்ய மாட்டேன் அப்படின்னு எடுக்கிறோம். பட் இது அவனை அந்த அளவுக்கு, அந்த நெஞ்சு கொழுந்து விட்டு எரியக்கூடிய அளவுக்கு மன வருத்தத்துக்களை கொண்டு வராது. என்ன, அவனுக்கு முடியல, அவன் செய்யல, அவ்வளவுதான், அவன் செய்ய மாட்டான்யா, அவ்வளவுதான் அவனோட ஸ்டாண்ட் பாயிண்ட். ஆனா அவனை எப்படி வெல்ல முடியும்? தீமை செய்தவனுக்கு தீமை செய்யாமல் இருப்பதினாலும் அவனை வெல்ல முடியாது. அல்லது இப்படி சொல்லலாம், தீமை செஞ்சு நிச்சயமா வெல்ல முடியாது. அடுத்து நம்ம அதை பார்க்க போறோம். தீமை செய்யாம இருந்தா மட்டும் வெல்ல முடியாது. ஆனா எப்படி வெல்ல முடியும் அப்படின்னா, தீமையை நன்மையினாலே வெல்லு. நன்மை செய்வதுதான் நம்மளோட ரெஸ்பான்ஸா இருக்கணும். அவனை ஜெயிப்பதற்கு நம்மளோட ரெஸ்பான்ஸ் நன்மை செய்யறதான் இருக்கணும். அதாவது என்ன சொல்லணும், ஈவில் ஃபார் ஈவில். அது எது மாதிரினா, இட் இஸ் என்ன சொல்றேன்னா, இந்த எட்ஜி ஷார்ப்பா இருக்கு, ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கக்கூடிய எட்ஜி. அதாவது எப்படின்னா, ஒரு கத்தியை எடுத்து நான் ஒருத்தனை குத்துறேன் அப்படின்னா, ஹேண்டில்ல அதுல உடன் ஹேண்டில் இருக்கும்ல, அது சாஃப்டா இருக்கும். அதை நான் கையில பிடிச்சிட்டு இன்னொருத்தனை குத்துனேன் அப்படின்னா, அந்த பக்கம் தான் ஷார்ப்பா இருக்கு, அவன் மட்டும் தான் சாவான், எனக்கு பாதிப்பு இல்லை.
ஆனா தீமைக்கு தீமை செய்யறது எப்படின்னா, ரெண்டு பக்கமே ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு கத்தி. இப்ப நீங்க அவனை குத்துனீங்கன்னா இன்னொரு பக்கம் உங்க கையில ரத்தம் வரும். எவ்வளவுக்குள்ள இறுக்கி அதை பிடிக்கிறீங்களோ, எவ்வளவு வேகமா நீங்க அவனை குத்தணும்னு நினைக்கிறீங்களோ, அவனுக்கு எவ்வளவு வேகமா இறங்கணுமோ அதே அளவு அழுத்தம் நீங்க கொடுக்கும் பொழுது உங்க கையிலையும் அதே கத்தி அதே வேகத்துல இறங்கும். இதுதான் தீமைக்கு தீமையை செய்யறது. அப்ப எப்படிதான் நன்மை செய்யணும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த காலத்துல அதாவது இந்த வாள் வித்தைய ட்ரெயின் ஆயிட்டாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில டெஸ்ட் வச்சிருப்பாங்களாமா. எப்படி டெஸ்ட் வைப்பாங்களாம் அப்படின்னா, அவங்க வாள் அப்படி த்ரோ பண்ணும் பொழுது அது நேரா டேபிள் அப்படி குத்தி எந்த பக்கமும் விழாம நடுவுல அப்படி ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும் அப்படின்னு சில டெஸ்ட் வச்சிருப்பாங்களாம். அதுல ஒரு முக்கியமான டெஸ்ட் என்ன டெஸ்ட் அப்படின்னா, உங்க கையில ஒரு ஆப்பிள கொடுத்துட்டு ஒரு வாளை வச்சு அந்த ஆப்பிள 2 துண்டா வெட்டணும். வெட்டணும். ஆனா கத்தி உங்க கரத்தை தொட்டிருக்க கூடாது. முடியுமா உங்களை யோசிச்சு பாருங்க. வாளை எடுத்து ஆப்பிள வேகமா 2 துண்டா வெட்டணும். ஆனா கத்தி இங்க பட்டிருக்க கூடாது. அப்படி படாம இருந்தா நீங்க திறமையான ஒரு போர் வீரன் அப்படிம்பாங்க. அது பாசிபிலிட்டி இருக்கா? அதை விட ஒரு பெரிய டெஸ்ட் என்ன தெரியுமா? அதுவே ஆப்பிள் ரொம்ப சாஃப்டா பார்த்து கட் பண்ணும், இல்லைன்னா கையை வெட்டிடும். அதோட பெஸ்ட் ஒரு ஒரு சவால் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, நல்ல பஞ்சு நிறைந்த ஒரு தலவாணியை கொடுத்துட்டு ஒரே வெட்ட வெட்டி இந்த தலவாணியை 2ஆ பிரிச்சுட்டு பார்ப்போம் அப்படிம்பாங்க. முடியுமா? முடியாது. ஏன்னா எவ்வளவுக்கு இந்த பக்கம் ரஃப்பா இருக்கோ அவ்வளவுக்கு அந்த வாள் வேகமா இறங்கும். இங்க எவ்வளவுக்கு சாஃப்டா இருக்கோ அவ்வளவு தூரம் அந்த வாளால இறங்க முடியாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தீமைக்கு நன்மை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு எதிரி உங்களை துன்பப்படுத்த முடியாது. கட்டையில இறங்குற வாள், மரத்துல இறங்குற வாள், பழத்துல இறங்குற வாள், பஞ்சுல இறங்குமானா இறங்காது. அதை 2 துண்டா வெட்ட முடியுமா தலையணைய? ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் இந்த தீமையை நன்மையினால் வெல்வது. அப்படி வெல்லக்கூடிய கிருபையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் சத்துருக்கள் மேல நாங்க அன்பா இருக்கணும், அவர்களை நாங்கள் நேசிக்கணும், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். ஆனா அதையும் தாண்டி ஆண்டவரே, அவர்கள் செய்கிற தீமையை அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை வெல்லக்கூடிய இந்த கிருபையை எங்களுக்கு தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.